அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல வெக்டார் ஸ்பேஸ் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. எக்ஸாமைன் the set of all ordered pairs of element of r power 2 is a vector space னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றோம். r power 2 னு கொடுத்திருக்கோம். சோ r ன்றது யூசுவலா என்ன சார்னா set of all real numbers. set of all real numbers. 2 எது சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 2 dimension. அது என்ன சார் 2 டைமென்ஷன் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்றது எல்லாமே x, y ஃபார்மட்ல இருக்கணும். ஸோ முதல்ல டிஃபைன் பண்ணணும். எது சார் டிஃபைன் பண்ணணும்? வெக்டார் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணணும். சப்போஸ் வின்றது வெக்டார் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாம். கேபிட்டல் வின்றது வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். இது ஆர்டர்ட் ஆஃப் 2. அப்போ x, yன்ற இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும். such that the x, y belongs to real நம்பரா இருக்கணும். பவர் 2. இந்த xy எல்லாமே ரியல் நம்பரா இருக்கணும். தென் ஆர்டர் 2 இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இது வெக்டார் ஸ்பேஸ் சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது வெக்டார் ஸ்பேஸ் சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ப்ரூஃப் பண்ணா இந்த வெக்டார் ஸ்பேஸ் சோ V இஸ் அபிலியன் குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும். V இஸ் அபிலியன் குரூப்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். அது என்ன சார் அபிலியன் குரூப் அப்படின்னா அதாவது செட் V கமா பிளஸ்ன்றது அடிஷன் பேஸ் பண்ணி 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது அபிலியன் குரூப்னு சொல்லுவோம். அபிலியன் குரூப் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் போகணும். ஸோ முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனை செக் பண்ணி ஆகணும். 5 கண்டிஷன் பேஸ்டு ஆன் அடிஷன் செக் பண்ணோம். தென் மல்டிப்ளிகேஷன் போகணும். அடிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது அபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி 1 இல்லை ஆக்சியம் 1 கூட சொல்லலாம். ஸோ ஆக்சியம் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்ன சார் கேட்டீங்கன்னா க்ளோசர் ஆக்சியம் இல்ல க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆர் க்ளோசர் ஆக்சியம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன சார் க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னா சப்போஸ் லெட் யூ நம்மள டிஃபைன் பண்றது தான். இங்க நம்ம எக்ஸ் ஒய் கமா எடுத்துக்கலாம். யூன்றது எக்ஸ் கமா ஒய் belongs to vector space. xy belongs to vector space and v. அதுவும் பாத்தீங்கன்னா அதே xy ஃபார்மட் தான். ஆல்ரெடி xy கொடுத்துட்டோம். அதனால இது x1 கமா y1 எடுத்துக்கலாம். vன்றது x2 கமா y2 அதுவும் belongs to vector space. then u plus v belongs to vector space ஆ இருக்கணும். suppose u plus v belongs to vector space ஆ இருக்கணும். அப்ப யூன்றது நம்ம என்ன சார் எடுத்திருக்கோம்? x1 y1 எடுத்திருக்கோம். எதுக்கு? டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. x1 கமா y1 plus x2 கமா y2 இல்லைங்களா? அதாவது u plus v. ஸோ இது சாதாரண வெக்டார் அடிஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x1 plus x2 ஆயிரும். தென் செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணீங்க. y1 plus y2 ஆயிரும். இதோட ஃபார்மட் பாருங்க சார் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபார்மட் பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? எக்ஸ்ன்ற ஃபார்மட்ல இருக்கு. இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. y போல இருக்கு. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா x y தான். நம்ம டிஃபைன் பண்ணது x yன்ற ஃபார்முலா தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்போ this is also belongs to v. Therefore u plus v belongs to vector space. அப்ப ஆக்சியம் 1 சாட்டிஸ்ஃபைடுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ தென் ஆக்சியம் 2 செகண்ட் ஆக்சியம். அது என்ன சார் செகண்ட் ஆக்சியம் கேட்டீங்கன்னா காமுடேட்டிவ் லா இல்ல காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அது என்ன சார் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். சப்போஸ் இடத்த மாதிரி தானே சார் u கமா v belongs to vector space ஆ இருந்துச்சு அப்படின்னா u plus v நாலும் சரி இல்ல v plus u நாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறோம். u plus v நாலும் சரி v plus u நாலும் சரி. நம்ம முன்னாடி uv டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதே uv எடுத்துக்கலாம். ஸோ uன்றது x1 கமா y1 அண்ட் vன்றது x2 கமா y2. இப்போ u plus v போடுங்க சார். u plus v இங்க தானே சார் வச்சிருக்கோம். u plus v இதே u plus v தான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ u plus vன்றது x1 plus x2 கமா y1 plus y2 ஆகும்.
சப்போஸ் v plus u எடுத்த என்ன சார் ஆகும்? அதே தான் இடம் மாதிரி போகும் இல்லைங்களா? x2 plus x1 ஆகும், y2 plus y1 ஆகும். என்ன சார் a plus b நானே b plus a நானே எல்லாம் ஒன்று தானே, ஓகேங்களா? ஸோ therefore u plus v equals to v plus u. அப்போ axiom 2 commutative axiom satisfied ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ then axiom 3, third axiom. ஸோ third axiom என்ன சார்னா associative property. associative axiom சொல்ல இல்ல law சொல்ல property சொல்ல எல்லாமே ஒண்ணுதான். associative law என்ன சார்னா suppose let u v மூணாவது ஒரு வேரியபிள் say w belongs to vector space ஆ இருந்துச்சு அப்படின்னா suppose u plus v plus w நாலும் சரி இல்ல u plus v plus w எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். பிராக்கெட்டை இடத்த மாத்தி போடுறதான் சார் அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம், ஒண்ணுமே இல்லை, ஓகேங்களா? சப்போஸ் இப்போ யூன்றது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். யூன்றது x1 y1, vன்றது x2 y2, wன்றது x3 y3 இந்த மாதிரி எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ u plus v plus w இல்லைங்களா? u plus v plus w, u plus v இங்க தானே சார் வச்சிருக்கோம், அதே தானே. அப்போ u plus v க்கு x1 plus x2 y1 plus y2 எடுத்துக்கலாம் plus w இதுக்கு வேணா பிராக்கெட்டை போட்டுக்கலாம். w க்கு வேல்யூ x3 y3 இதை ஆட் பண்ணாலும் என்ன சார் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆட் பண்ணும் இல்லைங்களா? அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க, x1 plus x1 plus x2 x1 plus x2 இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் x3, then இங்க செகண்ட் பொசிஷன் y1 plus y2 plus y3. இது பாருங்க சார் என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஃபார்மட்ல இருக்கு, இதை பாருங்க y ஃபார்மட்ல இருக்கு. அப்போ இதுவும் என்ன ஃபார்மட்ல இருக்கு? x, y ஃபார்மட்லயே தான் இருக்கு. அப்போ this is also belongs to vector space. At the same time u plus v plus w செக் பண்ணி பாருங்க சார், ஒரு டைம் எழுதுங்க. x1 y1 plus then x2 y2 plus x3 y3. சரிங்களா? இதை ஆட் பண்ணுங்க சார். முதல்ல பிராக்கெட் இன்சைட் தி பிராக்கெட் ஒர்க் பண்ணுங்க. அப்போ இது சாதாரண வெக்டார் அடிஷன் தான். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, x2 plus x3. செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணுங்க, y2 y3. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆட் பண்ணுங்க. இப்போ x1 plus x2 plus x3. செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணுங்க, y1 y2 y3. இது ரெண்டு பாருங்க சார், என்னது ரெண்டு என்ன சார்? சேம் தானே. So therefore u plus v plus w நாலும் சரி u plus v plus w நாலும் ரெண்டு சேம் தான். அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பாருங்க, axiom 4. ஸோ ஃபோர்த் ஆக்சியம் என்ன சார் அப்படின்னா ஐடென்டிட்டி. அது என்ன சார் ஐடென்டிட்டி? என்ன சார்னா எலமெண்ட் u கூட ஒரு டேர்ம் ஆட் பண்ணும்போது அந்த டேர்ம் அப்படியே ரிட்டைன் ஆகணும், ஒரிஜினலாவே இருக்கணும். அப்ப அந்த டேர்ம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அப்ப நம்ம u எப்படி சார் எடுத்திருக்கோம்? x1 y1 போல எடுத்திருக்கோம் u. இது கூட ஒரு டேர்ம் ஆட் பண்றோம். இது கூட ஒரு டேர்ம் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன சார் வரணும்? அதே u தான் இருக்கணும். அப்ப x1 y1 இருக்கணும். அப்ப இந்த டேர்ம் கூட எந்த டேர்ம் ஆட் பண்ணா 0 ஆகுன்னு பார்க்கணும். இந்த டேர்ம் கூட எதை ஆட் பண்ணா இதே டேர்ம் ரிட்டர்ன் ஆகுன்னு பார்க்கணும். ஒரே ஆப்ஷன் என்ன சார்? 0 ஆட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டேர்ம் ஒரிஜினல் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அப்போ
ஐடென்டிட்டி என்ன சார்னா ஐடென்டிட்டி இது ஐன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஐடென்டிட்டின்றது 0,0. ஏன்னா அப்போதான் இந்த x1 கூட இந்த 0 ஆட் பண்றோம், y1 கூட இந்த 0 ஆட் பண்ணும்போது அப்போது இது கிடைக்கும் இல்லைங்களா. சப்போஸ் x1 பிளஸ் 0ன்னு போடுவோம், கமா y1 பிளஸ் 0ன்னு போடுவோம், அப்போதான் என்ன சார் கிடைக்கும், அதே x1 y1 ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஐடென்டிட்டின்றது பார்த்தீங்கன்னா 0,0. இப்போ ஐடென்டிட்டியும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஆக்சியம் 5, இன்வர்ஸ். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அது என்ன சார் அப்படின்னா இன்வர்ஸ், சப்போஸ் யூன்றது எலிமெண்ட், அது கூட ஒரு எலிமெண்ட் நம்ம ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கணும், ஐடென்டிட்டி கிடைக்கணும். ஐடென்டிட்டி. அப்ப இங்க யூன்றது எலிமெண்ட் என்ன சார் நம்ம எடுத்திருக்கோம், x1, y1 போல எடுத்திருக்கோம். அது கூட ஒரு டேர்ம் ஆட் பண்றோம், ஒரு டேர்ம் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன சார் வருது, எனக்கு I வரணும், which means 0,0 வரணும். அப்ப இங்க என்ன சார் ஆகும், இங்க வரக்கூடிய இந்த அன்னோன் எலிமெண்ட் நம்ம xy எடுத்துக்கலாம். இந்த அன்னோன் எலிமெண்ட் நம்ம p q கூட எடுத்துக்கலாம். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக p q கூட எடுத்துக்கலாம். அப்ப x1 பிளஸ் p, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஆமா, செகண்ட் எலிமெண்ட், இதை ஆட் பண்ண ஆன்சர் 0,0ன்னு வரணும். அப்போ x1 பிளஸ் p ஈக்குவல்ஸ் டு 0, y1 பிளஸ் q ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ p கான வேல்யூ மைனஸ் x1, q கான வேல்யூ மைனஸ் y1. அப்போ என்ன சார் கிடைக்குது நமக்கு, இங்க வரக்கூடிய எலிமெண்ட், அதாவது இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் என்ன சார் நமக்கு, இன்வர்ஸ் பாத்தீங்கன்னா மைனஸ் x1, மைனஸ் y1 சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ மைனஸ் த்ரூ அவுட் காமன் எடுத்துக்கலாம். மைனஸ் வெளில எடுத்துட்டீங்கன்னா x1, y1. நம்ம u எப்படி சார் எடுத்தோம், நம்மளோட ஒரிஜினல் u என்ன சார், இதுதானே சார் u நமக்கு. ஸோ யூன்றது x1, y1. அப்போ இன்வர்ஸ் என்ன சார், மைனஸ் u தான் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ்ன்றது மைனஸ் u. அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ 5 ஆக்சியமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ u மைனஸ் u தான் ஆன்சர் ஆகி. ஸோ ஆல் 5 axioms are satisfied. Therefore நம்ம டிஃபைன் பண்ண அந்த வெக்டார் along with plus, ன்றது என்ன சார், ஸ்கேலார் அடிஷன். ஸோ அடிஷனை பேஸ் பண்ணி இது என்ன சார், இது 5 axioms satisfied ஆயிடுச்சு. ஸோ v, plus is abelian group. v, plus is abelian group. ஸோ abelian group ப்ரூவ் பண்ண சொன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ண சொல்றோம். அப்போ வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ண சொல்லும்போது என்ன சார் ஆகும்னா, ஒன்ஸ் அகெயின் டு ப்ரூவ் அதே வெக்டார் ஸ்பேஸ் தான் பேஸ்ட் ஆன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்லையும் 5 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்லையும் அனதர் 5 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் அது வெக்டார் ஸ்பேஸ் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆக்சியம், ஸோ ஆக்சியம் நம்பர் 1 அதே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், இல்லை க்ளோசர் ஆக்சியம் சொல்லலாம். சப்போஸ் லெட் ஆல்பா பி எனி ஸ்கேலார், இங்க ஆல்பா பீட்டா காமா 3 ஸ்கேலார் யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரே டேக்ல எழுதிக்கிறேன். சப்போஸ் ஆல்பா beta gamma be any scalar and alpha beta gamma belongs to field, any scalar belongs to field, then alpha u belongs to vector space ஆ இருக்கணும். alpha u belongs to vector space ஆ இருக்கணும். அப்ப நம்ம ஆல்பான்றது ஸ்கேலார், அப்போ therefore alpha along with u என்ன சார் எடுத்திருக்கோம், நம்ம x1, y1 எடுத்திருக்கோம். இப்போ ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க. அப்ப ஆல்பா x1 ஆல்பா y1 கிடைக்கும். இதனோட ஃபார்மேட் பாருங்க சார், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் x, செகண்ட் ஒன் y. அப்ப அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு வெக்டார் ஸ்பேஸ். அப்ப ஆக்சியம் 1 சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சியம் 2 பாத்தீங்கன்னா another 2 ஆக்சியம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஆக்சியம் 2. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்சியம்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் 1, ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல 2 ஆக்சியம்ஸ் இருக்கு.
ஓகேங்களா? அதாவது ஆக்சியம் 1 என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா along with u equals to alpha u plus beta u னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா ஆல்பா பீட்டான்றது ரெண்டு ஸ்கேலா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இது வேணா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், இல்ல ஒரே டேக்ல எடுத்தாலும் சரி. along with u equals to alpha plus beta along with u க்கு என்ன எடுத்திருக்கோம், x1 y1 எடுத்திருக்கோம். அப்ப இது ஒரு ஸ்கேலார், உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன கிடைக்கும், ஆல்பா பிளஸ் பீட்டா along with x1 ஆல்பா பிளஸ் பீட்டா along with y1. ஏன்னா ஆல்பா பீட்டான்றது ஒரு நம்பர், இதுவும் நம்பர். இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எல்லாமே x என்ற ஃபார்மட்ல இருக்கு, செகண்ட் क्वेश्चन எல்லாமே y ஃபார்மட்ல இருக்கு. அப்ப this is also belongs to vector space. இல்லன்னா RHS எடுங்க, ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ணுங்க. ஆல்பா u பிளஸ் பீட்டா u. அப்ப ஆல்பா u க்கு வேல்யூ என்ன சார் எடுத்தோம், x1 y1 பிளஸ் பீட்டா x1 y1 இல்லைங்களா? இப்போ ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க, இங்க பீட்டா உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க, ஆல்பா x1 பீட்டா y1 பிளஸ் பீட்டா x1. இங்க ஆல்பா x1 பீட்டான்னு போட்டேன். இங்க ஆல்பா கமா பீட்டா y1. ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஆல்பா x1 பிளஸ் பீட்டா x1 கிடைக்கும். செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணுங்க, கமா ஆல்பா y1 பீட்டா y1 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல x1 காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல x1 காமன் எடுத்துல என்ன சார் கிடைக்கும், ஆல்பா பிளஸ் பீட்டா along with x1 இருக்கும், கமா ஆல்பா பிளஸ் பீட்டா along with y1. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல x1 காமனா இருக்கு, செகண்ட் ஒன்ல y1 காமனா இருக்கு. அப்ப இது பாருங்க சார், சே ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க, இது 2 எடுத்துங்க. அப்ப 1 to என்ன சார், எக்ஸாக்ட் சேம் தான். So therefore alpha plus beta along with u நாலும் சரி, alpha u plus beta u both are same. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ஒரு ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னொரு ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆக்சியம் 3. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆக்சியம் தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆக்சியம் அதாவது ஆல்பா along with u plus v equals to alpha u plus alpha v ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்ப எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்குவோம். ஆல்பா along with u plus v நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். u plus v க்கு வேல்யூ எடுத்துனால இல்லையா சார், என்ன டவுட்னா எடுத்துங்க. x1 y1 plus v க்கு x2 y2 ன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா? முதல்ல உள்ள ஆட் பண்ணுங்க, ஆல்பா அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். அப்ப x1 plus x2 y1 plus y2 கிடைக்கும். இப்ப ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க. ஓகே, ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க. ஆல்பா உள்ள தள்ளும்போது என்ன ஆகுது பாருங்க சார், ஆல்பா along with x1 plus x2 கமா ஆல்பா along with y1 plus y2 கிடைக்கும். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ RHS வாங்க சார். RHS என்ன இருக்குன்னு பாருங்க, ஆல்பா u plus ஆல்பா v இருக்கு இல்லைங்களா? ஆல்பா u க்கு வேல்யூ என்ன சார், x1 y1. ஆல்பா v க்கு வேல்யூ என்ன சார், x2 y2. ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க, இங்கேயும் ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க. அப்ப ஆல்பா x1 ஆல்பா y1 இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒன். தென் பிளஸ் ஆல்பா x2 ஆல்பா y2 கிடைக்கும். ரெண்டு ஆட் பண்ணுங்க சார். அதாவது பொசிஷன் 1 பொசிஷன் 2 ஆட் பண்ணுங்க. அப்ப ஆல்பா x1 பிளஸ் ஆல்பா x2 தென் ஆல்பா y1 பிளஸ் ஆல்பா y2 கிடைக்கும் இல்லைங்களா?
இப்போ ஆல்பா காமனா வெளிய எடுத்துருங்க. ஆல்பா along with x1 plus x2 கிடைக்கும். ஆல்பா காமன் எடுத்துருங்க. y1 plus y2 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கங்க. ஸோ 3 4 செக் பண்ணுங்க சார். ரெண்டும் எக்ஸாக்டா சேம். ஸோ ஆல்பா u plus v-னாலும் சரி, ஆல்பா u ஆல்பா v-னாலும் சரி. அதாவது ஆல்பா along with u plus v equals to alpha u plus alpha v. அப்போ third axiom also satisfied. fourth axiom வாங்க. ஸோ fourth axiom என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா axiom number 4. ஸோ axiom 4 என்ன சார் சொல்லுதுன்னா associative axiom. அது என்ன சார் அசோசியேட்டிவ்னா சப்போஸ் ஆல்பா இன்டு பீட்டா இன்டு யூனாலும் சரி, இல்ல ஆல்பா இன்டு பீட்டா இன்டு யூ ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஏன்னா ஆல்பா பீட்டா பிலாங்ஸ் டு ஃபீல்டு விச் இஸ் எனி ஸ்கேலார், ஏதோ சம் நம்பர். ஓகேங்களா? அப்ப ஆல்பா இன்டு பீட்டா எலாங் வித் யூ, யூக்கு தான் நம்ம எக்ஸ் xy எடுத்தாலும் சரி, x1 y1 எடுத்தாலும் சரி. அப்ப ஆல்பா பீட்டா உள்ள தள்ளி விடுங்க, ஸ்கேலர் தானே சார். ஆல்பா இன்டு பீட்டா எலாங் வித் x1 ஆல்பா இன்டு பீட்டா எலாங் வித் x2. தென் இதை வேணா நம்ம 5 எடுத்துக்கலாம். தென் ஆல்பா இன்டு பீட்டா இன்டு யூ இல்லைங்களா? அப்ப ஆல்பா அப்படியே இருக்கட்டும். பீட்டா இன்டு யூ வேல்யூ என்ன சார்? x1 y1 எடுத்திருக்கு. இப்போ பீட்டா மட்டும் உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஆல்பா அப்படியே இருக்கட்டும். பீட்டா எலாங் வித் x1 பீட்டா எலாங் வித் y1 பீட்டா எலாங் வித் y1 கிடைக்கும். இப்போ ஒன்ஸ் அகைன் ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க. ஆல்பா உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. இப்போ ஆல்ரெடி ஆல்பா beta along with x1, then alpha beta along with y1. இங்க alpha beta ன்றது ஸ்கேலார். அப்ப alpha into beta தனியா பிரிச்சுக்கலாம். along with x1, alpha into beta along with y1. இப்படி எழுதினாலும் ரெண்டு ஒண்ணு தான். ஈக்குவேஷன் நம்பர் 6. 5 6 பாருங்க சார், ரெண்டு ஒண்ணு தான். therefore alpha into beta along with u னாலும் சரி, ஆல்பா இன்டு பீட்டா எலாங் வித் யூனாலும் சரி. 4 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ ஒன் மோர் ஆக்சியம் மட்டும் இருக்கு. ஆக்சியம் 5. ஆக்சியம் 5. ஸோ 5th ஆக்சியம் என்ன சார்னா ஸ்கேலார் ஐடென்டிட்டி. ஸ்கேலார் ஐடென்டிட்டி அது என்ன சார்? ஸ்கேலார் ஐடென்டிட்டினா 1 டாட் u ஈக்குவல்ஸ் டு யூவா இருக்கணும். அப்போ 1 டாட் யூன்றது என்ன சார்? x1 y1. 1 தள்ளி விடுங்க சார். 1 தள்ளி விட்டு என்ன சார் ஆகும்? 1 டைம் x1 1 டைம் y1. அது என்ன சார்? அது ஒன்ஸ் அகைன் x1 y1 தான். அப்போ u தான். ஸோ therefore 1 டாட் யூனாலும் u தான். therefore இப்போ அந்த வெக்டார் ஸ்பேஸ் நம்ம டிஃபைன் பண்ணது v டாட் இஸ் satisfied. Satisfied another 5 axioms, all axioms. So therefore நம்ம டிஃபைன் பண்ண வெக்டார் ஸ்பேஸ் என்ன சார் சொல்லலாம்? வெக்டார் ஸ்பேஸ் எப்படி சார் நம்ம டிஃபைன் பண்ண வெக்டார் ஸ்பேஸ் எழுதிங்க. ஸோ வெக்டார் ஸ்பேஸ் v x, y ன்னு டிஃபைன் பண்ணிக்கோ such that x, y belongs to real number is a vector space. ஏன்னா டோட்டலா 10 ஆக்சியமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு பேஸ்ட் ஆன் ஸ்கேலார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.